தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 3i அட்லஸோட தொல்லை இனிமே இல்லை. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அட்லஸ் இது ஒரு இன்டர்ஸ்டெல்லர் காமெட்ன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் இது ஆரம்பத்தில் இதை பற்றின செய்திகள் வரவே நிறைய பேர் நினச்சது, ஓகே ஏலியன்ஸ் எல்லாம் சேர்ந்து பூமியை உழவு பார்க்கறதுக்காக ஒரு டிவைஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் பயம் பல பேருக்கு வந்துச்சு. நாசா இது சார்ந்து விளக்கம் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிற மனநிலை மக்கள் பல பேருக்கும் இல்லை. அதுக்கப்புறம் நாசாவும் பெருசாக அப்டேட் கொடுக்கல, அவங்க ஒதுக்கிட்டாங்க. இந்த யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன்லாம் நடந்துச்சுல, அதனால் நாசா இருந்து பெருசாக எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வரல. இந்த ஏர்த்துக்கும் அட்லஸ்க்கும் இடையில ரொம்ப க்ளோசஸ்ட் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் 270 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருக்க தொலைவு இருக்குல்ல, அதை விட கிட்டத்தட்ட ரெட்டிப்பு மடங்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். ஓகேவா? அந்த அளவுக்கு தொலைவு தான் பூமிக்கும் 3i அட்லஸோட க்ளோசஸ்ட் பாயிண்ட்டுக்குமான அந்த ஒரு டிஸ்டன்ஸு. அப்பேற்பட்ட டிஸ்டன்ஸில் அந்த 3i அட்லஸ் பூமிக்கு அருகில் கடந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பெருசாக செய்தி போட வேணாம்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. அதுதான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது சார்ந்து ஆய்வு பண்ணுற பல பேர் இருப்பாங்களே, அவங்க இது சார்ந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் இமேஜஸை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்சர் பண்ணியிருப்பாங்களே க்ளோசஸ்ட் பாயிண்ட் சார்ந்து, அந்த காட்சியில் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் ஏர்த்துக்கிட்ட க்ளோசஸ்ட் அப்ரோச்சாக வரப்போது நம்ம முதலேருந்து சொல்லிட்டு இருந்தது. இப்போ அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸாக்டாக நம்ம முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த ஒரு நாள் இருக்குல்ல, அந்த நாளில் தான் கரெக்டாக எந்த நிகழ்வும் முடிஞ்சிருக்கு. இந்த 3i அட்லஸ் இருக்குல்ல, இது பூமிக்கு எந்த வகையிலையும் ஆபத்தானது கிடையாதுன்னு நாசா ஆரம்பத்தில் சொன்ன அதையே தான் இப்பயும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை உண்மையாக இருக்கு பாருங்க. எந்த ஆபத்தை நம்ம ஃபேஸ் பண்ணல, ஆனால் இதை வச்சு எவ்வளோ விஷயங்கள் ஆபத்துன்னு கிளப்பி விட்டுருந்தாங்க. இப்போ அது போயிருக்குல்ல பூமியை தாண்டி, இதுக்கப்புறம் திரும்ப அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க ஆய்வாளர்கள். இது போல் இன்டர்ஸ்டெல்லர் காமெட்லாம் வரும், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் போயிடும். போன ஆப்ஜெக்ட் திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. இதுவும் அப்படிதான்ப்பான்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பூமிக்கு அருகில் கடந்து போயிருக்கு, இது சார்ந்த அந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் வீடியோ இருக்குல்ல, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பூமியிலிருந்து இந்த இன்டர்ஸ்டெல்லர் காமெட்டை பார்த்தா எப்படி இருந்திருக்கோன்றது நிறைய காட்சிகள் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. மார்ஸ்லேருந்து இந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தா எப்படிங்க இருக்கும்? அந்த ஒரு கியூரியாசிட்டிக்கு இதுதான் பதில். இப்படி தான் மக்கள் இருக்கும். இது ஆக்சுவலாக செவ்வாய் கிரகத்தில் இருந்து பதிவு பண்ணப்பட்ட ஒரு புகைப்படம். எந்த அளவுக்கு தெரியுது அவங்களுக்கு டீட்டெயிலிங்கு? இது போல் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கவே தான் இது என்ன ஒரு மாதிரி நீள்வட்ட ஷேப் மாதிரி இருக்குது, சம்திங் ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு பல பேர் அசம்ஷன்ஸ் அடுக்க ஆரம்பிச்சது அந்த வடிவத்தை பார்த்து தான். நாசா எதையோ கண்டிப்பாக நம்ம கிட்ட மறைக்குதுப்பா. எப்போவுமே நாசா உலகத்துக்கு 100% உண்மையை சொல்லிடலாம் சொல்ல முடியாது, சில விஷயங்களை மறைப்பாங்க. அது போல் இந்த ஒரு காமெட் இருக்குல்ல, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் 3i அட்லஸ், இதை பற்றி ஏதோ ஒரு பெரிய உண்மை நாசாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க தொடர்ந்து நம்மகிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சமீபத்தில் கூட அவங்க ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இஷ்யூ பண்ணாமல் இருந்தாங்கன்னு இன்னும் பல பேரும் ஆணித்தரமாக நம்புறாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2-3 மாதங்களுக்கு இதை பற்றி பேசுவாங்க, விவாதிப்பாங்க பல பேரும். நாசா பெருசாக அதை கண்டுக்காது, எப்பவும் பண்ணுறது தான். ஆனால் இன்னும் இதை பற்றி பேசுவாங்க பாருங்க. அந்த ஆப்ஜெக்ட் நம்ம பூமியை தாண்டி போயும் இன்னும் இதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. கண்டிப்பாக இதை ஒரு நான் சொல்கிற கற்பனையை வச்சு பாருங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டை நாம் பார்த்து ஏதோ ஒரு ஏலியன் ஷிப்பு, மிஸ்டீரியஸ் ஷிப்பு, ஸ்பை பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கு அது நினச்சிக்கிட்டு இருக்கோல. நாம் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணி வச்சோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் இப்போ சுற்றி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இதை இன்னொரு கிரகத்தில் இருக்க ஒரு உயிரினம், ஏலியன்ஸ்னே வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நாம ஏலியன்ஸ், நம்மளுக்கு அவங்க ஏலியன்ஸ். அவங்க அந்த ஒரு ஆப்ஜெக்டை இந்த ஜேம்ஸ் வெப்பை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன நினைப்பாங்க? நாம் இப்போ 3i அட்லஸை பற்றி என்ன நினச்சோமோ எக்ஸாக்டாக அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கும். இந்த கிரகத்தில் உயிரினங்கள்னு நாம் இருக்கோம்னாக்கா இன்னொரு கிரகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உயிர்கள் இல்லாமல் இருக்கும். ஓகே, ரைட்டு. இந்த 3i அட்லஸ் ஸ்டோரி எங்கே ஆரம்பிச்சது, இது சார்ந்த ஆரம்ப கட்டத்தில் வெளியான தகவல்கள் என்னென்ன, அதை பற்றியும், இது ஆக்சுவலாக 3வது இன்டர்ஸ்டெல்லர் காமெட்டு, இதுக்கு முன்னாடி 2 வந்திருக்கு, இதை பற்றி தான் இப்போ முழுக்க தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த தொகுப்பு மூலமாக. ஆக்சுவலாக நிறைய பேரும் இந்த காமெட் அப்படின்னாலும்
மீட்டராய்ட் அப்படின்னாலும் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க. தமிழில் சொல்லணும்னா காமெட்னா வால் நட்சத்திரம், இந்த மீட்டராய்ட் அப்படின்னா விண்கல்னு சொல்லணும். ஆக்சுவலி இந்த காமெட் இருக்குது பார்த்தீங்களா, இது மிகப்பெரிய ஒரு ஐசி பாடிங்க. சூரியன் இருக்குல்ல, அதை ஆர்பிட் பண்ணும். இன்ஃபேக்ட் இதோட பேர்லேயே இருக்கு வால் நட்சத்திரம். ஒரு மாதிரி ஒரு பெரிய ஜொலிக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட், அதுக்கு பின்னாடி ஒரு வால் மாதிரி ஷேப் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஷைனியா. இது போல இருக்கிற தோற்றத்தை தான் நம்ம காமெட் வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த மீட்டராய்ட் இருக்குல்ல விண்கல், இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக கொடுக்கணும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சின்ன பாறை துண்டு மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லைன்னா மெட்டல் ஃப்ராக்மெண்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். இது ஸ்பேஸ்ல இருந்து பூமி மேலே அவ்வப்போது விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்டார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாதிரி பூமியை நெருங்க 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 ஒரு நட்சத்திரம் ஒட்டுமொத்த பொலிவையும் பூமியை ரொம்ப கிட்ட நெருங்கும் போது இழக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. மேலே பார்க்குறப்ப நல்லா ஜொலி ஜொலிப்போ இருக்கிறது, பூமி கிட்ட வரும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறது. இதுக்கான வளிமண்டல அழுத்தம், அந்த கான்செப்டும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? இதில் அட்லஸை என்ன வகைப்படுத்திருக்காங்க? காமெட்னு சொல்லிட்டு, இட் மீன்ஸ் வால் நட்சத்திரம். சயின்டிஸ்ட்லாம் என்ன தெரியுமா டீப்பாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ரைட்டு, அந்த பெரிலியன் போஸ்ட் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ரீச் ஆயிடுச்சா? ரைட்டு. இந்த அட்லஸ் இதுக்கப்புறம் துண்டு துண்டா செதறுது அப்படின்னா, உலகத்தில் பல ஆய்வாளர்கள் சொன்னாங்கல்ல ஒரு கன்க்ளூஷன், ஏப்பா அது காமெட்பா, ஏப்பா அது ஒரு மீட்டராய்ட்பா அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துடும். இன்கேஸ் அது சூரியனுக்கு ரொம்ப அருகில் போகாம பெரிலியன் பாயிண்டோடு கொஞ்சம் நகர்ந்து எங்கன்னா போச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டால எந்த பக்கம் போகணுன்றத முடிவு பண்ற திறன் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று அது இயங்கணும், இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருந்து இயக்கணும். அப்படி இருந்தால் அதை நம்ம காமெட்டாகவும் எடுத்துக்க முடியாது, மீட்டராய்டாகவும் எடுத்துக்க முடியாது. ஸோ அது கண்டிப்பாக ஒரு ஏலியன் ஷிப்பாக தான் இருக்கணுன்ற மாதிரி முடிவுக்கு வருவோன்னு ஆய்வாளர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதோட பார்த்து சார்ந்து தான் எல்லாம் ரொம்ப தீவிரமாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த 3I அட்லஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிட் டெஸ்ட்டுன்னு நிறைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாட்களாக ஒரு குழப்பம் இருந்துச்சுல, இது என்ன இழவடா அப்படின்ட்டு. ஏன்னா வேட்டு கிரகவாசிகள் பூமி மேலே படையெடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதும் பல தலை சேர்ந்த ஆய்வாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வேலை கிடைக்கணும்னா இந்த ஆசிட் டெஸ்ட்டில் அட்லஸ் பாஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். துண்டு துண்டாக வெடிச்சு செதறுது அப்படின்னா பிரச்சனை இல்லை, நமக்கு பயம் இல்லை. அதை தாண்டி அதை ரூட்டை மாற்றிச்சு, அப்போ தான் நம்மளாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நிறைய சுவர் ஓவியங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்டது, அப்புறம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தீட்டப்பட்ட சில ஓவியங்கள், இந்த பலகைகளில் தீட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அது போல ஸ்ட்ரக்சர். இங்கெல்லாம் இருக்கிற நிறைய உருவங்களோடு இந்த அட்லஸை பல பேர் ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, வரலாற்று அறிஞர்கள்லாம். அதில் ஒன்று தான் இதுங்க. கிட்டத்தட்ட அட்லஸ் ஷேப் இருக்கா, இதுக்கு கீழே சில பேர் இருக்கா மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஏதோ பழங்குடியினம் பூர்வகுடியினம் மாதிரி தான் உங்களுக்கு தோற்றம் தெரியும். இதை வச்சு பல பேர் என்ன சொல்கிறாங்க, பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து அந்த ஒரு ஷிப்பு வளம் வந்துகிட்டு இருக்கு ஸ்பேஸில். இது ஒரு பயணம், பூமியை நோக்கின பயணம். ஸோ ஏன்ஷியன் ஸ்டோரி இருக்குல்ல, அது பூமியில் திரும்ப வைக்கிறதுக்காக தான் இந்த ஷிப்பு வந்துகிட்டு இருக்கிறதா நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பழங்கால ஓவியங்கள் இருக்குல்ல, அதில் இருக்க சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் ஷேப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு அப்பயே யூஎஃப்ஓல இருந்திருக்குப்பா அப்படின்னு ஆணித்தரமாக இப்போ இருக்க அடிச்சு பேசுகிற அறிஞர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்த ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஏதோ ஒரு பெரிய சொகுசு கப்பலில் நைட் பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த காட்சி இருக்குல்ல, இதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா, நாசாவே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, அந்த அட்லஸில் கண்டிப்பாக ஒரு பெரிய சிவிலைசேஷன் இருக்குன்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ, இதை நாசா சொல்லிச்சாங்க கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்லவே இல்லைங்க. அந்த காட்சி இருக்குல்ல, அதை பார்க்குறப்ப உங்களுக்கே 1008 கேள்விகள் வரும். நம்ம பூமியை ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா எப்படிங்க இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் பாதி தொலைவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். கிட்டத்தட்ட அதுமாரி இந்த அட்லஸை தோசை திரி போடுற மாதிரி திரி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஏலியன் சிவிலைசேஷன் அங்கே இப்படி தான் இருக்கு. இது அப்படியே பூமியில் வரப்போகுதுன்ற மாதிரி இன்னொரு கதை வேற. நாசாவே இன்னதை கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இப்போ 90% நம்ப ஆரம்பிச்சிருக்கிறது கண்டிப்பாக இது ஏலியன் ஷிப்பாக இருக்காதுப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெருமூச்சு வந்துருச்சு. ஆனால் அதில் 10% பண்ணுற அட்டூழியம் இருக்கு. ரைட்டு. ஷோக்ரூஸ் காக்ரோவ் அப்படின்ற ஹார்வர்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஒருத்தர், இவர் கூட ஏப்ரஹாம் லியூப் சயின்ஸ் ப்ரொஃபஸர், இவர் சேர்ந்துக்கிட்டு
இந்த ட்ரெஜெக்டரிஸ் இருக்குல்ல, அதாவது இப்போ வந்துட்டு இருக்க 3i அட்லஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி இதே போல வந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ், இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்டாக கருதப்படுற இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ், இது மூணுமே என்ன பாதையை கொண்டு இருக்கு, எங்கேருந்து வந்திருக்கலாம், இப்போ இது எதை நோக்கி போயிட்டு இருக்கலாம், இது சார்ந்த ஆய்வை இந்த 2 பேருமே பண்ணியிருக்காங்க. ஹார்வர்டுன்றது தான் இதில் ஒரு பெரிய பிராண்டிங் நேமாக ஹவுக் பாயிண்டாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. இவங்க இந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஆரிஜின் என்னவா இருக்கும், அதோட வயசு என்னவா இருக்கும், அது வரைக்கும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஷோக்ரூஸ் அண்ட் ஏப்ரஹாம் இருக்காங்களே, அவங்க இந்த ஆய்வுகளை பண்ணி முடிச்ச கையோடு அதை இப்போ பேப்பர்ஸாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் அவங்க சொல்கிறதோட சாராம்சம் என்ன தெரியுமா, இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து வந்திருக்குங்க. அந்த டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸுமே பார்த்தீங்கன்னா மில்கி வேல அமைஞ்சிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இதில் அவங்க முதல்ல எந்த ஆப்ஜெக்டை பற்றி திரும்ப பேசுகிறாங்க, 1i ஓமுவாமுவா. இதுதான் இந்த 3லேயே மோஸ்ட் ஃபேமஸ்னு சொல்கிறாங்க அவங்க. இதுக்கு காரணம் அதோட இந்த வடிவம் இருக்குல்ல, இதுதான். அதாவது சிடி இருக்குல்ல, இதை நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டு நேராக இருந்து பார்த்தா எப்படிங்க இருக்கும், அந்த ஷேப்பில் இது அமைஞ்சிருக்கும். இந்த யூனிக் ஆப்ளிக் டிசைன் இருக்குல்ல, இதனால தான் தி மோஸ்ட் ஃபேமஸாக அந்த 3ல் இதை கை காட்டுறாங்க. அதுவும் யங்கஸ்ட் இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்டாகவும் அவங்க இதை டேர்ம் பண்ணுறாங்க, வயசு அடிப்படையில் இதுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்காங்க. இது கண்டுபிடிக்கப்பட்டது 2017 வருஷம். இதோட வயசு 1 பில்லியன் இயர்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இவங்க இந்த பேப்பர்ஸில். இந்த ஓமுவாமுவா மில்கி வேல இந்த ஸ்டார்ஸ்லாம் இன்னும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை சொல்கிறார், இன்னும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறதா அவங்க அடித்து சொல்கிறாங்க அந்த ஆய்வின் முடிவில். இந்த 1i ஓமுவாமுவா நெப்டியூனில் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும், டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்த்லேருந்து ஒரு 100 AU வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க டிஸ்டன்ஸு. இது இப்போ கான்ஸ்டலேஷன் பெகாசஸ் இருக்குல்ல, அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறதாவும் அவங்க டேர்ம் பண்ணுறாங்க. இந்த 1 எதுக்காகனு புரிஞ்சிருக்கோம், முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் இதுன்றதுனால தான் 1i அப்படின்னு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 2வது ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதுதான் போரிசாவ், அதனால தான் 2i அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் 3வதாக கண்டுபிடிக்கப்பட்டதா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க 3i அட்லஸ். அந்த பேருக்கான வித்தியாசம் முடிஞ்சிச்சுல, ரைட்டு. இந்த 2i போரிசாவை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ரோ காமெட்னு சொல்கிறாங்க. இது 2019 வருஷம் விசிட் பண்ணியிருக்கு. அதாவது நாம் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இது கிராஸ் ஒரு ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கு. இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 1.7 பில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஆய்வாளர்கள். இது சேம் அந்த மில்கி வே இருக்கு பாருங்க, இந்த முதல்ல வந்து இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் எங்கேருந்து வந்துச்சோ எக்ஸாக்டாக அதே மில்கி வேல இருந்து பட் வேறு ரீஜன்லேருந்து வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இது கான்ஸ்டலேஷன் ஆஃப் ஆரா இருக்குல்ல, அது ஆல்டர்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறதாவும் இவங்க சொல்கிறாங்க அந்த பேப்பரில். ஸோ 2 இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ஸோட ரூட்டிங் அப்படின்றது வித்தியாசமாக இருக்குது போகிற பாதை. பட் அது வந்தது மில்கி வேல இருந்து, அதில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸு. ஓகே, இந்த 3வதாக உலக மக்கள் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க 3i அட்லஸ், இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3த்தில் இதுதான்ப்பா வயசானது அப்படின்றாங்க. சின்னதாக சொல்லணும், அனந்த பீமே நினச்சிக்கோங்களேன். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது கடைக்குட்டி, 2வதாக சொன்ன பாருங்க, அது 2வது தான். இதில் இப்போ 2 பேருக்கு அண்ணன் தான் இந்த அட்லஸ். இதோட வயசு என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, கணிச்சிருக்காங்கன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ 3த்தில் இதான் சீனியர். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, மில்கி வேல தான் வந்திருக்கு. அங்கே திக் டிஸ்க் இருக்குல்ல, இன்னொரு ரீஜனு, அங்கேருந்து இது வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரிஜினேட் ஆகிருக்க இடம் மில்கி வே, ஆனால் அங்கே ரீஜன்ஸ் தான் ஒன்றுத்துக்கும் மாறுபடுது இந்த 3த்துக்குமே. இந்த 3i அட்லஸ் இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதில் இது எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நாசா ஏற்கனவே கண்டுபிடிச்சி அதை ட்ராக் பண்ணியிருந்தாங்க. அதை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு மத்தியில் அதை மட்டும் துண்டாக பிரித்து பார்க்குறதே பெரிய தலைவலிங்க. அதனால அவங்களாம் சயின்டிஸ்டாக இருக்காங்க, நாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வீணாக இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அது ஏலியன் டெக்னாலஜி தான் அப்படின்னு ஆழமாக நம்புறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எதை வச்சு சொல்கிறீங்க 3i அட்லஸ் அப்படின்றது ஒரு ஏலியன் டெக்னாலஜி அப்படின்ட்டு? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.